சண்முகபரணி சீரியலில் இப்போ ரடகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சண்முகிட்ட வந்து பேசுகிறாங்க பாக்கியம். நீ என்னல எப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சியை வாழ விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாக்கியம். அந்த இடத்துல உடனே நீ என்ன வேணான்னு நினச்சிக்க, கோவக்கார பையலேன்னு திட்டு, எப்படி வேணாலும் திட்டிக்க, கண்டிப்பாக நான் வந்து என் தங்கச்சியை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன். உனக்கே என்ன காரணம்னு தெரியும். நீ தப்பு பண்ணுறல. முத்துப்பாண்டி வரத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ வந்து உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்தது தப்புன்னு சொல்கிறோம். இப்போ என்றானா முத்துப்பாண்டியை வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப அநியாயம், அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாக்கி வந்து நியாயமாக வந்து கேட்குறாங்க. இருப்பினும் சண்முகம் வந்து கடுப்பாயிட்டாங்க. அத்தை, நீ என்ன நினச்சாலும் சரி, என் தங்கச்சியை என்னால் அனுப்ப முடியாது. சிவபாலன் மட்டும் வரலன்னா அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க. ஏலே, உனக்கும் உன் தங்கச்சிக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொன்னோன்னே, தெரிஞ்சுதான் பேசுறியா? எனக்கும் என் தங்கச்சிக்கு சம்மந்தம் இல்லையா? கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுனாலே அவள் என்னோட மருமக. அவளை வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் உனக்கு உரிமை இல்லை. ஏன் மருமகளை நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீ யார்ரா? உன்னோட பெர்மிஷன் எனக்கு எதுக்குடா அப்படின்னு சொன்னோன்னே சண்முகம் வந்து செமையாக வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல. வா போகலாம், இங்கேருந்து வரப்புரியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சிவபாலன் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னது, அம்மா கூப்பிட்டு கூட மதினி வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து வச்சுட்டே இருக்கிறப்ப, அத்தை கையை விடு அத்தை, நான் எங்கள் அண்ணன் பேச்சை மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாத்தியா, உன் குடும்பத்து மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருக்கா. நீ ஸ்டார்டிங் என்ன தெரியுமாடா பண்ணியிருக்கணும்? வரியா இல்லையான்னு சொல்லி எசைக்கு ஒரு முடிவு எடுக்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நீ பேசியிருக்கணும். உன் தங்கச்சி தான் உன் மேலே வந்து அளவு கடந்த பாசம் வச்சுருக்காளே. நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதை தான் அவள் பேதவாக்குன்னு நினப்பா. அவளை ஒரு முடிவு எடுக்க வச்சியா? நீ ரொம்ப தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற. எசைக்கு எல்லாரும் சேர்ந்து உள்ளே போங்க அப்படின்னு சொன்னேன். வீரலட்சுமி, எசக்கி, ரத்னா 3 பேரும் வந்து உள்ளே வந்து போகிறாங்க செல்லக்கண்ணிலேருந்து. பரணி வந்து செம கோவத்தில் வந்து இருக்காங்க. இருப்பினும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாமல் அமைதியாக வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. அத்தை, சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதான் யதார்த்தம். உன் பிள்ளைக்கு வாழணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இங்கே வர சொல்லு, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், சரியா அப்படின்னு சொன்னோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க. நீ உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணமே பண்ணி கொடுக்காத. கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுப்ப. அதுக்கு வீரலட்சுமிக்கும் செல்லக்கண்ணிக்கும் கல்யாணம் பண்ணாமல் வீட்லேயே வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கிங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்முகத்தை கண்ணா அப்படின்னு திட்டிட்டு அப்படியே பாக்கியை மட்டுக்கும் போகிறாங்க. உன் தங்கச்சி என்னென்னலாம் சொல்லிட்டு போகிறா, நீ மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க. என்னையா பெரிய மனுஷா, எதுவும் கேட்க மாட்டியான்னு அவங்க அப்பா வைகுண்டத்துக்கிட்ட வந்து சண்முகம் வந்து கேட்குறாங்க. இருப்பினும் அந்த இடத்துல வந்து எதுவும் சொல்ல முடியாமல் வந்து மௌனமாக இருக்காங்க. இதே மாதிரி உட்காந்துக்கிட்டே இரு, வேறு எந்த வேலையும் பார்த்துடாத அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு வந்து திட்டிட்டு அவங்க மட்டும் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. எசக்கி இதெல்லாம் நினச்சி வேதனையோடு வந்து கொல்லப்புறத்தில் தன்னந்தனியாக உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ணங்கிட்ட நான் என்னத்தை சொல்கிறது, எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அண்ணனை எனக்கு அதை விட பிடிக்குமே. அப்படி இருக்கும்போது என் அண்ணனுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணுறாங்க நம்ம எசக்கி. அந்த இடத்துல ஒரு பக்கம் பரணி வந்து கேஷுவலாக வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. என்னடி அழுதுகிட்டு இருக்க போல இருக்கு? நான் தான் பார்த்துட்டேனே, இப்போ என்ன நீ அழுவலன்னு சொல்லி பொய் சொல்ல போறியா? பார்த்துட்டியா நான் அழுவுறத? நீ என் அண்ணன் மேலே அம்பிட்டு பாசம் வச்சுருக்கல்ல? ஆமாம் வச்சுருக்கேன் தான், ஆனால் அதை விட எங்கள் அண்ணன் மேலே பாசம் வச்சுருக்கேனே. அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு மேலே பாசம் வைக்கிற அளவுக்கு அவன் என்ன தான் உனக்கு செஞ்சிட்டான், என்ன தான் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அண்ணனெல்லாம் ஏசாத, எனக்கு இதெல்லாம் டோட்டலாக வந்து பிடிக்கவே இல்லை, அப்படி தாண்டி நான் திட்டுவேன். அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நீ சப்போர்ட் வேறையா? உன்னோட முடிவை வந்து சொல்ல வேண்டியது தானே. நான் எப்படி சொல்ல முடியும்? எங்கள் அண்ணன் தான் ஒரு முடிவு எடுத்துடுச்சுல்ல. உனக்காக, உன்னோட சந்தோஷத்துக்காக நீ ஒரு முடிவு எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பரணி வந்து கேட்டோன்னே, சும்மானு இரு, உனக்கு என்ன தெரியும் எங்கள் அண்ணன் மேலே நான் வச்சுருக்கிற பாசம்? நீ உங்கள் அண்ணன் மேலே வச்சுருக்கன்னா நானும் எங்கள் அண்ணன் மேலே தான் எனக்கு பாசம் இருக்குது. முத்துப்பாண்டி பழைய முத்துப்பாண்டியாவா இருக்கான், திருந்திட்டான், எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல, யாரும் வம்புக்கும் தும்புக்கும் போகிறதில்ல, அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்ட்டு இருக்கான். நீ ஆனால் பழைய முத்துப்பாண்டியை வந்து எழுப்புறீங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மானு இரு, அவரெல்லாம் அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டாப்புல, நான் சொன்னால் அதுபடி தான் வந்து கேட்பாப்புல. நீ ஏண்டி இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிற? ரத்னாவும் இதை தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. நீயும் அதே மாதிரி சண்முகத்துக்கு நான் மேலே வச்சுருக்கிற பாசம் ரொம்ப அதிகம்னு சொல்லி ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கிங்க, சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் அப்படி தான்.
இருடி இன்னைக்கு உன் அண்ணன் என்கிட்ட வசமாக வந்து மாட்டினான், அவனை உண்டுலன்னு ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஏய் என்னடி ஓவரா பண்ணுற, என் அண்ணனை ஏன் முன்னாடியே வந்து பழி வாங்குவேன்னு சொல்கிறியா? ஆமாம், என் அண்ணனுக்கு பிரச்சனை கொடுக்கும்போது உன் அண்ணனுக்கு நான் பிரச்சனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. கீழே வந்து சண்முகம் வரத்துக்குள்ளே வந்து ரூம் ஃபுல்லாக கீழே தண்ணியை வந்து கொட்டி வச்சிடுறாங்க அந்த இடத்துல. அவங்க வந்து ரெடியாக வந்து இருக்காங்க சண்முகத்துக்கிட்ட வந்து சண்டை போடலான்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து என்னடா அது ரூம் ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருக்கேன்னு சொல்லி கதவை தாப்ப போடுறாங்க. கீழே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குன்னா நான் தானே பெட்டில் வந்து தூங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொமான்டிக்காக வந்து சாங் வந்து அப்படியே டான்ஸ் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து செல்லக்கனி வந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. சாங் முடிஞ்சிருச்சா, இன்னும் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆட மாட்டிங்களா அப்படின்னு சொன்னேன். ஏய் என்னடி இங்கேயே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கியா எல்லாத்தையும், போய் தூங்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா என்னை பார்த்தா மட்டும் ரொமான்ஸ் வந்து வந்துடுற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. பின்ன பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிண்டல் வச்சு பேசும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. நம்ம பரணி, உன் தங்கச்சிக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமா? நீ இப்போ என்ன சொல்ல வர? எனக்கு தெரியாது. முத்துப்பாண்டி மனம் திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்றான். அவனுக்கு நீ பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்குற. கண்டிப்பாக என்ன நடந்தாலும் நான் வந்து என் தங்கச்சியை வந்து வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன். அங்கே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன சொல்கிறது? அப்போ நான் இந்த வீட்டில் எல்லாருக்கூட வாழ்க்கையும் வந்து சரியாகிற வரைக்கும் நீ வந்து கீழே தான் தூங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. உடனே வந்து நம்ம முத்துப்பாண்டி மாட்டுக்கும் செம கோவத்தில் வந்து போகிறாங்க. அப்பன்னு பார்த்து பரணி வந்து பேசுகிறாங்க. அம்மா என்னம்மா இன்னமும் வந்து முத்துப்பாண்டி கோவமாக தான் இருக்கானா? அவன் கோவமாலாம் இல்லை, இருந்தாலும் அவனை அசிங்கப்படுத்த நினச்சி தான் அவன் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கான். எஸ்சிக்கு வந்துட்டா கூட எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு பார்த்தா எஸ்சிக்கு தான் வர மாதிரியே தெரியலையே. என்ன பண்ணுறது? சண்முகம் வந்து அவன் தங்கச்சிங்களை அவ்வளோ பொறுப்பாக வந்து வளர்த்து வச்சுருக்கான். சின்ன வயசுலேருந்து வந்து பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் அவன் திருப்பியும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவன் தங்கச்சியை. ஏய் அதான் இந்த வாட்டி நம்ம இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது, தெரியலையேம்மா, அதான் வந்து முத்துப்பாண்டிக்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன்னொன்னே, ஏய் நீ எதுக்குடி இங்கே வந்த? உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம்? மிஸ்டர் என் வீட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க, நான் தான் உங்ககிட்ட வந்து வாடகை வாங்காமல் இருக்கேன் தெரியுமா? அது வேறையா? சரி என்ன, எனக்காக நீ ஒரு வார்த்தை பேசுனியா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அங்கே கை கட்டி நின்றுக்கிட்டு இருக்க, இப்போ என்றானா என்கிட்ட வந்து பேசுகிற? என்ன திருப்பி நான் அந்த வீட்டில் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டு என்ன எசக்கியோட நான் அந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்ல வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைடா நான் சொல்கிறது கேளு. அம்மா உனக்கு தேவையான காசுலாம் 2 மாதம் தரல, இந்தாம்மா அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஏதோ ஒரு பேப்பரில் வந்து எழுதி வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி, டேய் இவ்வளோ பொறுப்பாக இருக்க, எல்லாமே ஓகேடா, நீ உன் கோவத்தை வந்து விடணும். என்னது நான் கோவப்படுறேண்ணா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னை கோவப்பட வைக்கிறதே நீங்கள் தான், கடைசியில் நான் கோவப்படுறேங்கிறீங்க. பழைய முத்துப்பாண்டியாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? எசக்கி வேண்டான்னு சொல்லி இன்னொரு விவாதத்தை வந்து தூக்கி எறிஞ்சிருப்பான். ஆனால் என்ன பண்ணுறது, நான்லாம் அப்படியெல்லாம் வந்து செய்யலையே, அவன் மேலே வந்து பாசத்தை வந்து வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு பழைய முத்துப்பாண்டியை தான் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள், நான் மாறணுமான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி அந்த இடத்துல.